ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுஸ்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி. இன்றைக்கி வந்து கிளாஸ் நம்பர் 122. இன்றைக்கி டேட்டு வந்து 12 ஜமாத்தில் அவ்வல் 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்களில் சிலர் வேறு சிலரிடம் ஏமாற்றும் நோக்குடன் அலங்காரமான சொற்களை கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த மனிதர்கள், இந்த ஜின்கள் இருக்குல்ல, யூஹி பாசுஹும் இலா பாசின், யூஹி வஹி. அப்போ பாருங்க, அப்போ வஹி எங்கே இறங்கும்? உள்ளத்தில் இறங்கும். அப்போ ஷைத்தானு உள்ளத்தில் உசலாட்டம் ஷைத்தான் எங்கே போடுறான்? யுவஸ் யூசுஃபி சுதூரின்னாஸ். வஸ்வாசம் எதில் போடுறான்? உள்ளத்தில் தான் போடுறான். அப்போது அல்லாஹ் அது வஹிங்கிறான். யார்? இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வஹி வந்து அனுப்பிக்கிறாங்க. ஜின்கள் வந்து மனிதனை கம்யூனிகேட் பண்ணுது, மனிதர்கள் ஜின்னை கம்யூனிகேட் பண்ணுது. அப்போது இது வந்து அலங்காரமான சொற்கள். இப்போ சொற்கள் எப்படி இருக்கும்? அலங்காரமாக இருக்கும். நம்மெல்லாம் சலஃபு மன்ஹஜ், நம்மெல்லாம் தௌஹீது. எப்படி சொல்ல எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். வைக்கிற ஆர்கியூமெண்ட் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும். நல்லா வந்து காலத்தின் தேவையை கருதி, சமுதாய நலனை முன்னிலைப்படுத்தி, எப்படி சமுதாயத்துடைய நலனை கருதி, உம்மத்துடைய இதை கருதி, பாதுகாப்பை கருதி எங்கள் தலைவர்கள்லாம் இந்த நாசமாக போகிற முடிவை எடுத்திருக்கோம். எப்படி பேசுகிற பேச்சுன்னு. அப்போ நாங்கள்லாம் நரகத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுருக்கோம். இங்கே பார்க்கலையா கூட்டத்தை? சமயோஜித புத்தி. இது வந்து காலத்துடைய தேவையை கருதி உம்மத்தின் நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவுகள். எது? நரகத்துடைய பாதை. பேச்சு எல்லாம் குர்ஆன் ஆயத்தை எடுத்து பேசுவோம். அதுதான் மௌலானா மோதிங்கிற. ஏன்டா எங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? மௌலானா மோதி ஹீரோ எல்லாம் எங்களை எடுத்துக்கிறீங்க. பிலாலை காட்டுறீங்க, அம்மார் பின் யாசிரை காட்டுறீங்க, தல்ஹாவை காட்டுறீங்க, ஜுபேரை காட்டுறீங்க. ஆனால் தீனு பார்த்தா உங்களது வேறையாக இருக்குது, அவங்களது வேறையாக இருக்குது. ஒன்று நீங்கள் உங்களுக்கு வேறு பேர் வச்சுக்கிட்டு வேறு எங்கேயோ போங்க. அவர் சொல்கிறார், ஏன் முஸ்லீம்னு பேர் வச்சுக்கிட்டு இங்கே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க? இஸ்லாமிய தலைவர்கள்
யாரை வழி நடத்துகிறீங்க? குஃப்ருக்கு வழி நடத்துகிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அலங்காரமான சொற்கள். அசத்தியம் இருக்கும், மேலே லேபிள் என்ன இருக்கும்? சத்தியத்துடைய லேபிள் ஒட்டி இருக்கும். அப்போ தஜ்ஜால் என்னங்க பாரு பண்ணுவார்? தஜ்ஜல்னா என்ன? முலாம் பூசுவது. தஜ்ஜால்னா என்ன? முலாம் பூசுவது. அசத்தியத்திற்கு சத்தியத்துடைய லேபிள் ஒட்டி விட்டுருவான். தௌஹீதும்மா, ஆனால் உள்ளே அது குஃப்ர் இருக்கும். ஏகத்துவத்தின் அடிப்படையில் ஏகத்துவம் ஷிர்கை தவிர எந்த பாவம் பண்ணி மாட்டோம். அப்போ ஷிர்கு விஷயத்தில் ரொம்ப கராராட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு, ஷிர்கு விஷயத்தில் எவ்வளோ கராரு? ஒன்றும் இல்லை, 4 சிறுக்கு வைப்போம். என்ன அவங்கவுங்க எங்கள் ஷிர்கு விஷயத்தில் இவங்க பயங்கர கராரு. அப்படியே பார்த்தா நாங்கள் தான் இப்ராஹீமுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஷைத்தான் வந்து மனிதர்களுக்கு வஹி கொடுக்குறான். எப்படி வஹி கொடுக்குறான்? ஒரு ஆலிம் வந்து பயான் பண்ணணும்னு முடிவு பண்ணுறார். ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணுறார். ஹாக்கிமியத் மௌலானா மௌதூதுடைய சித்தாந்தம் அவர் சொன்ன விஷயத்தை வந்து ஆய்வு பண்ணுறார். அவர் வந்து குரானை வந்து ஓப்பன் பண்ணுறார். ஓப்பன் பண்ண உடனே ஜின்களில் இருக்கிற தேர்ச்சி பெற்ற ஒரு ஜின்னு இவருக்கு மேலே உக்காந்துக்கிறான். இவருக்கு மேலே உக்காந்துக்கிட்டு அவர் குரான் படிக்க படிக்க அவருக்கு வந்து ஆங்கிள்ஸ் வந்து அவன் எடுத்து கொடுத்துட்டே இருக்கான். இந்த ஆங்கிளில் திங்க் பண்ணு, இந்த ஆங்கிளில் திங்க் பண்ணுன்ட்டு. இப்போ வாய் வந்து ஆலிம்து, வஹி வந்து இப்ளீஸ்து. போட்டது இப்ளீஸுடைய அடிமை. அவர் டெலிவரி கொடுக்கறது மிம்பரில். மக்கள் எடுபடுமா இல்லையா? டைரெக்டாக இப்ளீஸ் வந்து நின்று ஆர்குமெண்ட் வச்சா யாராவது ஏற்றுக்குவோமா? ஏற்றுக்க மாட்டோம். அதே இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து ஒருத்தர் வந்து இஸ்லாமிய போதனை செஞ்சால் ஏற்றுக்குவோமா? அப்போ வழி கெடுக்கிறது யாருனால முடியும்? ஒரு முஸ்லீம்னால் மட்டும்தான் வழி கெடுக்க முடியும், ஒரு முஸ்லீமை. அதுவும் எப்படி? சாதா முஸ்லீம் ஒன்றும் என்ன மாதிரி உங்களை மாதிரி காமன் மேன்னால் வழி கெடுத்துட முடியுமா? அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டோம். அப்போ அதுக்கு என்ன தேவை? ஒரு டிகிரி இருக்கணும், பேக்கப்பில் ஒரு பெரிய ஜமாத் இருக்கணும். அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? அப்படியே மக்களை மயக்கும். போய் பார்த்தா டேங்கப்பா, இந்த வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி அங்கெல்லாம் போய் பள்ளிவாசலை பாருங்கள். அதே மாதிரி இங்கே கடற்கரை ஓரம் ஜாக்கு இவங்க சம்மந்தப்பட்ட பள்ளிவாசல்லாம் கட்டியிருப்பாங்க பாருங்க. பிரம்மாண்டமான பள்ளிவாசல்களாக இருக்கும். இப்போ அந்த ஹதீஸை எடுத்து பாருங்கள், சொன்னது எப்படி இருக்கும்? ரசூலா சொன்னாங்கல்ல, ஒரு காலம் வரும் இஸ்லாம் பெயரை தவிர வேறு எதுவும் எஞ்சிருக்காது. பள்ளிவாசல்கள் உயர்ந்து உயரமான பெரிய பெரிய மாளிகைகளாக கட்டியிருப்பாங்க. உள்ளே போனால் ஹிதாயத் இருக்காது. அந்த காலகட்டத்தில் பூமியில் மேலே வாழ்கிற ஆக கேடுகட்ட இனம் கழுதையோ நாயோ கிடையாது. அப்போ உங்களுக்கு தலைமை தாங்குபவர்கள் அதுதான் வந்து வானத்துடைய அந்த கூரைக்கு கீழே ஆக தரம் கெட்டவர்கள். ஏன்? ஜுக்ருஃபுல் கவுல், அவங்க தான் அலங்காரமான சொற்கள் அவங்க தான் பயன்படுத்துவாங்க. இது அந்த காலத்தில் எப்படி இருந்தது? இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? நாங்கள் இப்ராஹிம் நபியோட தீனில் இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார்? அவர் புதுசால். அவர் இன்றைக்கி வந்துட்டு காபாவுடைய ரூல்ஸ் என்னன்னு எங்களுக்கு விளக்குறாரு. நிர்வாணமாக தவாப் பண்ணக்கூடாதுங்கிறாரு. என்ன சிலைகளை வந்து வைக்கக்கூடாதுங்கிறாரு காபத்துல்லால. இப்ராஹிம் நபி காலத்துலேருந்து இப்படி தான் இருக்குது. இப்ராஹிம் நபிக்கே நாங்கள் செலவு வச்சுருக்கோம். என்ன அப்போ இதில் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கூட்டணி இருக்குது பாருங்கள், இந்த ஜின்களுடைய, இந்த தலைவர்களுடைய, அறிஞர்களுடைய சமுதாய, அதாவது அந்த லீடர்களுடைய கூட்டணி, இது காலத்துக்கு காலம் ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவ்வாறே ஒவ்வொரு நபிக்கும்ட்டான். அப்போ நபிக்கும் நபி சார்பாக தாவா செய்பவர்களுக்கும் இந்த கூட்டணி ஆக்டிவேட் ஆயிரும். மௌலானா மௌதூதி வந்தால் இந்த குரூப்பை அவங்க வந்து அப்பப்போ அவங்க ரிஃப்ரெஷ் பண்ணிக்குவாங்க தங்களை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வச்ச ஆர்கியூமெண்ட்டு இந்த காலத்துக்கு எடுபடாது. மௌலானா மௌதூதி இப்போ கடந்த நூற்றாண்டில் வந்தார். அவர் வச்ச ஆர்கியூமெண்ட் புதுசு. அப்போது அது கொடுத்த கவுண்டர் ஆர்கியூமெண்ட் பழசா, அதுவும் புதுசு. அப்போ தான் அவர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு லெக்சர். யார்? இப்ளீஸு. இந்தாங்க நான் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறேன், இந்தாங்க நீங்கள் இதை வச்சு பேசுங்க. மௌலானா மௌதூதி மட்டையாயிருவார். அவர் கிலாஃபத் முலுக்கியத்தில் வந்து இஸ்லாத்துடைய உசூல்களை பேசுகிறார். இவன் எடுத்துகிட்டு வந்துடுறான். என்னவா இருந்தாலும் சஹாபியை எப்படி பேசலாமா? அப்போது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஆர்கியூமெண்ட்ஸ் புதுசாக இருக்கும். இப்போ நாம் எடுத்து வச்சா நமக்கு ஆர்கியூமெண்ட் புதுசாக வரும். நம்ம குழந்தைகள் அடுத்த ஜென்ரேஷனில் யாராவது பிரச்சாரம் பண்ணால் அவங்களுக்கும் ஆர்கியூமெண்ட்டு புதுசாக இருக்கும்.
ஆனால் அது எப்படி இருக்கும் விஷயம், கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். வெளிப்படையாக பார்க்கும்போது அது எப்படி இருக்கும், ஜுக்ருஃபுங்கிறதே அதுதான். அதாவது மேலே இருந்து பார்க்கும்போது நம்ம தீனுக்காகவே அப்படியே உயிரை கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சூழ்ச்சி இருக்கும். அந்த ஆர்குமெண்ட்டு உள்ளே ஸ்க்ராட்ச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அது சூழ்ச்சி இருக்கும். அப்போது இவங்களுடைய தந்திரங்களும் என்ன ஆகிருக்கும், வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கும். இவங்க வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. அது அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஏமாற்றும் நோக்குடன். அப்போது இவங்க யாரை ஏமாத்துறாங்க, முதல்ல தங்களை தாங்களே ஏமாத்துறாங்க. நம்பர் 1, முதல்ல அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. இப்லீஸ் அவங்கள இழுத்து உள்ளே விட்டான்னு அவங்களுக்கு தெரியாது, தங்களை தாங்களே ஏமாற்றிக்கிறாங்க. அடுத்தது எங்கே ஏமாத்துறாங்க, வெளியே இருக்கிறவனை ஏமாத்துறாங்க, முஸ்லீம்களை ஏமாத்துறாங்க. ஏமாற்றி என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம வந்துட்டு அருமையாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ அல்லாஹ் சொல்கிறோம், உம்முடைய இறைவன் நாடி இருந்தால் அவர்கள் ஒருபோதும் இச்செயலை செய்திருக்க மாட்டார்கள். அப்போ அல்லாஹ் வந்து நினச்சிருந்தா இந்த செயலை செய்யறதுக்கு நான் விட்டுருக்க மாட்டேன். அப்போ விட்டுருக்கான்னா என்ன அர்த்தம், இப்போ இதுலேயும் ஃபசாது என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து நாடினால்ங்கிறது தனி, அல்லாஹ்வுடைய விருப்பம், அனுமதி வேறு, விருப்பம் வேறு. இங்கே உலகத்தில் எது நடக்கணுன்னாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி தேவை. இப்போ என் கை இப்படி நான் ஆட்டுறேன், இது என்னுடைய கை, எனக்கு ஃப்ரீடம் தரப்பட்டிருக்கிறது என்பது உண்மையே தான், அது உண்மை தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹ் நாடலை அப்படின்னா என் கை இப்படி ஆடாது. அல்லாஹ் நாடலை அப்படின்னா என்னுடைய கிட்னி பியூரிஃபிகேஷன் பண்ணாது. அல்லாஹ் நாடலை அப்படின்னா என்னுடைய ஹார்ட்டு பம்பிங் பண்ணாது. அப்போ இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குது. அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று தான் இந்த உலகத்தில் எல்லாமே நடக்குது. அல்லாஹ்வுடைய அனுமதி கொடுத்துட்டாங்கிறதுனால அது சரியாயிராது. இப்லீஸு வந்து நீண்ட ஆயுள் கூட நான் மனிதனை வழி கெடுக்கிறேன்னொன்னே அனுமதி கொடுத்தவன் யார், அல்லாஹ் தான். அதுக்குன்னு இப்லீஸுக்கு சொர்க்கமா, அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று தான் அவன் வந்திருக்கான். அப்போ இப்லீஸுக்கு சொர்க்கமாக கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம மன்னராட்சிக்கு எதிராக பேசும்போது மன்னராட்சி வரும்னு ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா, 30 வருஷம் கழிச்சு. அப்போ ரசூல்லா உண்மைப்படுத்துகிறோம். இதெல்லாம் ஒரு ஆலிமா ஆர்கியூமெண்ட்டாக வைக்கிறது எனக்கு எதிராக பேசும்போது. அது சரியான ஆர்கியூமெண்ட்டாக அவங்களுக்கு தெரியுது. ஏன் சுக்ருஃபுல் கவுலு, அட ஆமாம் இல்லை, ரசூல்லா சொன்னது நடக்கணும் இல்லைப்பா, இல்லைன்னா பொய்ன்னு ஆயிரும்ல. சரி, அதே ரசூல்லா இன்னொன்று சொல்லியிருக்காங்க, 999 பேர் நரகம் போவாங்கன்ட்டு. அந்த ஒன்றா நாங்கள் இருக்கணும். ரசூல்லா சொன்னால் உண்மைப்படுத்தணும்ல. இப்போ நரகத்துக்கு போகிறதுக்கு அப்போ ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க, நிர்வாணமாக இருப்பாங்கன்னாங்க. அப்போ வாங்க அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடுவோம், ஒரு காலம் வரும் அப்படின்னு. அப்போ சொல்லுவாங்களே, வானத்துக்கு கீழே இருக்கிற ஆக கேடு கெட்டவர்களாக இருக்க சொன்ன, அதனால தான் இப்படி இருக்கும். அதுவும் சொல்கிறீங்களா, ஏன்பா இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்கன்னு? அதான் ரசூலா சொன்னாங்கல்ல, அந்த காலத்தில் கேவலமாக இருக்கணும்ட்டு. அதனால் கேவலமாக இருக்கிறவனுக்கு தான் சொர்க்கம். இப்படிலாம் பேசிட்டு போவாங்களான்னு. அப்போ புரிஞ்சுக்கணும், ஆர்கியூமெண்ட்ஸு இந்த ஜுக்ருஃபுல் கவுல் ஆட்கள் தான் ரொம்ப டேஞ்சர். ஏன் அப்படின்னா அவங்க வழிகேடுன்னு சொல்ல மாட்டாங்க, வழிகேட ஹக்குன்னு பேசுவாங்க. அதுதான் பிரச்சனை. அவங்க பேசுகிறது எப்படி இருக்கும்னா ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். இவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஜின்கள் ஹெல்ப் பண்ண. அவனுக்கு நல்லா தெரியும் மனிதனுடைய மைண்ட் செட் என்ன. அவன் காலம் கடந்து வரலாறு கடந்து அவன் வாழ்ந்துட்டுருக்கான். இப்லீஸு ஆதம் நபி செட் இல்லை. ஒவ்வொரு காலத்துலேயும் மனிதனை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணணுங்கிற ஆர்கியூமெண்ட் எல்லாமே அவனுக்கு தெரியும். புரியுதா? அப்போ அதெல்லாம் சொல்கிறான்ல, குரான் படிக்கும்போது கூட இப்லீஸ் வந்து உள்ளத்தில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். இப்போ நான் பயான் கூட ஒன்று பண்ணியிருப்பேன்ல, சைத்தானும் குரானும்ன்ட்டு. அப்போ அந்த பயான் அதில் வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பேன் அதில். அப்போது அது ஒரு முக்கியமான விஷயம் இது. எனவே நீர் அவர்களை விட்டுவிடும், அவர்கள் புனைந்து கூறி கொண்டிருக்கட்டும். அவங்கள விட்டுருங்க, அவங்கள கேரே பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு பக்கம் சத்திய பிரச்சாரத்தை எடுத்து சொல்லிகிட்டே இருங்க. ஆனால் அவங்க ப்ராபகண்டாவில் மாற்றவும் மாட்டிக்கிட்டுரும், அவன் பண்ணிகிட்டு இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இச்செயல்களை செய்யுமாறு அவர்களை நாம் ஏன் விட்டு வைத்திருக்கிறோம் என்றால், ஏன் அவங்கள விட்டு வச்சுருக்கேன் தெரியுமா? மறுமையை நம்பாதவர்களின் மனம் இந்த அலங்கார பேச்சின் பக்கம் சாய்ந்து அதனை அவர்கள் மனநிறைவு கொள்வதற்காகவும்
மேலும் அவர்கள் சம்பாதிக்க விரும்பும் தீவினைகளை அவர்கள் சம்பாதித்து சேர்த்து கொள்வதற்காகவும் தான். இது எவ்வளோ பெரிய ஆபத்து பண்ண. அல்ல என்ன சொல்கிறான், அவங்கள அப்படியே விட்டுருங்க, அவர்கள் புனைந்து கூறிக்கொண்டே இருக்கட்டும். மன்னராட்சி ஹலாலுன்னு புனைஞ்சு சொல்லட்டும், ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் வழிகேட்டில் இருந்தாருன்னு சொல்லட்டும், ஹசன் ரலியான் காசு வாங்கிட்டு ஆட்சி கொடுத்தாருன்னு சொல்லட்டும், அலி ரலியான் வந்து பதவிக்கு ஆசைப்பட்டாருன்னு சொல்லட்டும். எல்லா ஆதாரங்களும் பார்த்து தானே பேசுனீங்க, சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படி நாம் ஏன் விட்டு வைத்திருக்கோம், ஏன் அப்படி விட்டு வச்சுருக்கோம் தெரியுமா? இந்த மறுமை நம்பாத ஒரு கூட்டம் இஸ்லாத்துக்குள்ளே பூந்துருச்சு. இந்த மறுமையை நம்பாத ஒரு கூட்டம் உள்ளே பூந்துருச்சு. அந்த கூட்டத்தை அவங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக இவங்க பேசுவாங்க. மனம் இந்த அலங்கார பேச்சின் பக்கம் சாய்ந்து அதனை அவர்கள் மனநிறைவு கொள்வதற்காக அவங்க திருப்தியாகவும் இருப்பாங்க அவங்க. மேலும் அவர்கள் சம்பாதிக்க விரும்பும் தீவினைகளை அவர்கள் சம்பாதித்து சேர்த்துக்கொள்ளும். சம்பாதிச்சிக்கோ, அள்ளிக்கோ, நிறைய பாவத்தை அள்ளிக்கோ. கொஞ்சம் பாவம்லாம் அவனுக்கு பத்தாது, நிறைய பாவம் அள்ளிக்கோ. அப்போது ஷைத்தான்களுடைய அந்த அலங்கார பேச்சு யாருக்கு சரியாக தோணும்? மறுமையை நம்பாது. ஏன் அவங்களுக்கு? அப்போ அது மற்றவங்க பட்ட எடுபடுமா? ஒருத்தன் மறுமையை நம்புகிறான், அவங்ககிட்ட இந்த பேச்சு எடுபடுமா? எடுபடாது. அவன் பேசுகிற பேச்சை அழகாக ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க, இது சரியில்லை அது. அதே மாதிரி இப்போது இந்த மறுமையை நம்புறது மறுமையை நம்பாத இந்த விஷயம் வந்து அல்லாஹ் வந்து முக்கியமான ஒரு தலீலாக இங்கே வைக்கிறான். இப்போ இதில் ஒரு நுட்பமான விஷயம் கவனிங்க. உதாரணத்துக்கு மௌலானா மௌதூதி வந்தார், இந்த காலகட்டத்தில் அவர் வந்தார், அல்லாமா இக்பால் வந்தார், அபுல் கலாம் ஆசாத், இவங்க எல்லாம் வந்து தீனை வந்து மறுபடியும் வந்து மறு ஆய்வு செஞ்சு அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏன்னா மன்னராட்சியிலேருந்து அப்போ தான் ரிலீஃப் கிடைக்கிது, பேச்சுரிமை அப்போ தான் வெள்ளைக்காரன் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறான், அப்போ தான் புதிய உலகமாகவும் மாறி இருக்கு. பழைய உலகம் போயிடுச்சு, வாள் கத்தி கபடெல்லாம் போய் துப்பாக்கி யூனிஃபார்ம் போட்ட சோல்ஜர்ஸு இவங்கெல்லாம் லான்ச் பண்ணப்பட்டு எல்லைகள், நாடு, பவுண்ட்ரி, பாஸ்போர்ட்டு இதெல்லாமே லான்ச் ஆகுது. அப்போது வந்து புதுசாக நவீன உலகத்திற்கு ஏற்ப இஸ்லாத்தை புதுப்பிக்கக்கூடிய அந்த பணியை வந்து செய்யக்கூடிய ஆட்கள் வந்தாங்க. அப்போ வரும்போது அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? நீங்கள் குரான்லேருந்து வைக்கிற இந்த ஆர்கியூமெண்ட்டு தப்புன்னு சொல்லணும். ஹதீஸிலிருந்து நீங்கள் காட்டுற ஆர்கியூமெண்ட்டு ஹதீஸுக்கு அன்ஃபிட்டு அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க? அச்சுறுத்தல்களை கொடுத்தாங்க. இந்த மைல் கற்கள் புக்கை பற்றி நம்ம முஜாஹித் இப்னு ரஸீன்னு பேசுகிறார். இந்த புக்கு என்ன சொல்கிறார்? இந்த புக்கு எழுதுனதுக்காகவே இவருக்கு சிறை தரப்பட்டது, இந்த புக்கு வச்சுருந்தா சவுதி அரேபியாவிலலாம் வந்து குற்றம். ஏண்டா ஹக்கு பாத்தில் பேசுங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஹக்கா? அப்போ யூசுப் நபி சிறைக்கு போனப்போ ஜெயிலுக்கு போனவங்கலாம் பாத்திலில் இருக்காங்களா? ஹக்கை பேசுங்க, அதுதான் மௌலானா மௌதூதி சொல்கிறாரு. என்கிட்ட நீங்கள் பேசுகிறதா இருந்தால் ஹக்கை பேசுங்க, நான் பேசுகிறது தப்புன்னு ப்ரூவ் பண்ணுங்க. எங்கேயாவது மறுப்பு கொடுத்துருக்காங்களா இவங்க? இல்லை, இவர் வந்து ஹாக்கிமியத்து இது பேசுகிறாரு, இது தப்பு, குரான் அப்படிலாம் சொல்லலை, அல்லாஹ் வந்து மனிதனை வந்து ஃப்ரீ ஹேண்டு விட்டுட்டான், நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ பாவா, வணக்க வழிபாடு மட்டும் கரெக்டாக பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு குரான் சொல்லிருச்சுன்னு எங்கேயாவது காட்டுங்க. கேட்டால் என்ன புதுசாக விளக்கம் சொன்னால் என்ன சொல்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விளக்கம், ஹதீஸில் இல்லாத விளக்கம். எத்தனை ஹதீஸ் கண்ணு இருக்குது குரானுக்கு விளக்கம் சொல்லி? புகாரியில் எத்தனை ஹதீஸ் இருக்குது? 100 ஹதீஸ் இருந்துச்சுன்னா பெருசு. ஒட்டுமொத்த குரானுக்கும் ரசூல்லா விளக்கம் வந்து அவருடைய வாழ்க்கை தான் விளக்கம். ஒவ்வொரு ஆயத்துக்காக பிடிச்சி நம்ம இப்படி உட்காந்து தஃப்சீர் நடத்துகிற மாதிரிலாம் ரசூல்லா நடத்திட்டு இருக்க மாட்டாங்க. குரானுடைய செயல் வடிவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. விளக்கம் ரசூல்லா சொல்லவே இல்லைன்னு சொல்லலை, வாயில் இந்த மாதிரி சொல்லலை, செயலில் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் குரானுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரசூல்லாவுடைய சீரத்தையும் வச்சிங்கன்னா அப்படியே பொருந்தி போகும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையோடு தான் பொருந்தி போக மாட்டேங்குது. அப்போ அந்த ஆர்குமெண்ட்டு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்கெல்லாம் வைக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க? இது வழிகேடுன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று இதை சொல்லுவாங்க, அதை விட்டால் என்ன சொல்கிறாங்க? இவருக்கு துனியா மேலே ஆசை. யாருக்கு? மௌலானா மௌதூதி. இவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக இப்படி சொல்கிறார். சரி, அவர் எதுக்காகவே சொல்கிறார்? அவர் சொல்கிறது என்ன கரெக்டாக தப்பா முதல்ல அதை பேசு. ஏன்னா அவர் சொல்கிறது சரியாக தப்பான்னு கேட்டுட்ருக்குற, நீ அதை விட்டு போட்டு
அவர் வந்து அவருக்கு ஆசை இருக்குது, இவருக்கு வந்து இது இருக்குது, இந்த புக்கை போட்டிருந்தா இந்த புக்கு படித்தா அந்த பிரச்சனை, இந்த இது படித்தா துனியாவுடைய பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கிற, மறுமையை பற்றி பேசுப்பா. இந்த புக்கு படித்தா நரகத்துக்கு போவேன்னு சொல்லு. எப்படி? அதானே ஆர்குமெண்ட்டாக இருக்கணும். இவங்க மௌலானா மௌலவி சொல்கிறது கேட்டால் நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லு. இஸ்ரா ராமது சொல்கிறது கேட்டால் நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு ஏன் துனியாவுடைய அச்சத்தை காட்டுற? அப்போனா என்ன அர்த்தம்? மறுமை உன் மைண்ட்லே இல்லைன்னு அர்த்தம். அதை ஒரு பொருட்டாகவே நீ நினைக்கல. அதாவது உங்களுடைய பயான்கள், உங்களுடைய அந்த அமர்வுகள், உங்களுடைய அந்த குரூப்புகள், உங்களுடைய இஸ்திமாக்கள், உங்களுடைய தொழுகைகள், உங்களுடைய அந்த வணக்க வழிபாடுகள் உங்களை வந்து காப்பாற்றிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுக்கெல்லாம் அல்லாஹ் எடையை ஏற்படுத்த மாட்டானா? அல்லாஹ் வேறு வழியே இல்லை, உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு எதிராக நீங்கள் செய்கிற வேலைகள் நீங்கள் செய்கிற நற்பணிகளையும் அழிச்சிரும். அதுதான் அல்லாஹ் சொல்கிற, அந்த ஷிர்க்கு வச்சோம்னா எல்லாத்தையும் அழிச்சிரும். அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போது மறுமையை நம்பாதவர்கள் மட்டும்தான் இந்த பேச்சால் அட்ராக்ட் பண்ணப்படுவாங்க. அந்த மறுமையை நம்பாதவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பெரிய தாடி கூட வச்சுருப்பாங்க, தாடி இல்லாமலும் இருப்பாங்க, தாடி வச்சும் இருப்பாங்க, ஜுப்பா போட்டும் இருப்பாங்க, ஜுப்பா போடாதவங்களும் இருப்பாங்க, தொழுகிறவங்களும் இருப்பாங்க, தொழுவாதவங்களும் இருப்பாங்க. என்ன ஆனால் அவங்களுடைய அந்த செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஹக்கா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா மறுமையை வந்து நம்பாததுன்னு காரணம். இவ்வாறு இருக்க அல்லாவை விடுத்து வேறொருவரை ஹக்கமாக நான் தேடுவேனா? அவனோ முழு விளக்கத்துடன் உங்களுக்கு வேதத்தை இறக்கியுள்ளான். மேலும் உங்களுக்கு முன்னால் எவர்களுக்கு நாம் வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் இவ்வேதம் உம்முடைய இறைவனமிருந்து சத்தியத்துடன் இறங்கியிருக்கிறது என்பதை நன்கறிவார்கள். எனவே சந்தேகம் கொள்வோரில் நீரும் ஒருவராக ஆகிவிட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கன்க்ளூஷன் கொண்டாந்து அல்லாஹ் எங்கே வைக்கிறோம் பாருங்க. இவ்வாறு இருக்க, அதாவது அவங்க மறுமையை நம்பாமல் இருக்க, அவர்கள் தீமை சம்பாதித்துவதற்காக நான் விட்டு வச்சிருக்க, அல்லாவை விடுத்து வேறொருவரை ஹக்கமாக நான் தேடுவேனா? இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் இந்த இடத்துல நான் வந்து வேணும்னா அந்த அரபி வார்த்தையாகவே வச்சேன். வேறொரு தீர்ப்பாளனை அப்படின்னு. தீர்ப்புலாம் இல்லை, ஹக்கம்னா யார்? ஹாக்கிம்னா யார்? ஆட்சியாளன். அதுதான் ஹாக்கிமியத். மௌலானா மௌலவி சொன்னார்ல. அப்போ இங்கே பஞ்சாயத்து எது ஓடிட்டு இருக்குது புரியுதா? காபாவுக்கு காணிக்கை கொடுக்கறது யார், இது பண்ணுறது யார், அது பண்ணுறது யார், இது பண்ணுறது அதெல்லாம் இல்லை, பேசிட்டுலாம் இருக்காத. அல்லாஹ் சொன்னால் கேட்பியா இல்லையா? இதை மட்டும் பேசு, மற்ற ஆர்கியூமெண்ட்லாம் தூக்கி சைடில் வைக்க. அல்லாஹ் தான் உனக்கு ஹாக்கிம், ஒத்துக்கிறியா இல்லையா? இப்போ இங்கே அல்லாஹ் எப்படி பேசுகிறான் பாருங்க. இவ்வாறு இருக்க அல்லாவை விடுத்து மற்றொருவரை ஹக்கமாக நான் தேடுவேனா? ஐயோ, அல்லாவை விட்டுட்டு ஹாக்கிம் இன்னொரு ஆள் நான் சொல்லுவேனா? அவனோ முழு விளக்கத்துடன் உங்களுக்கு வேதம். குரான் மொத்தத்தையும் பேஜுக்கு பேஜ் விளக்கியிருக்கேன். இப்போ குரானுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் ஹக்கம் தாங்குது. குரானை விளக்குனதே ஹாக்கிமுங்கிறதுக்காகத்தான். பயான்களில் கேட்டிருப்பீங்க, ஹாக்கிமியத் என்று எழுத்துட்டு வந்தார். குரானில் தானே. ஹக்கம்னா என்ன, ஹாக்கிம்னா என்ன? அதிகாரம் செலுத்துபவன், அடக்கி ஆள்பவன், உத்தரவிடுபவன், அரசன். என்ன அப்போ அல்லாஹ்வுக்கு எது பிரச்சனைங்கிறது புரியுதா? அல்லாஹ் இருக்காங்கிறது பிரச்சனை இல்லை. அவங்களும் நம்பினாங்க. யார்? குறைஷிகள் நம்பினாங்க. அல்லாஹ் மேன்மையானவன், சர்வ வல்லமை படைத்தவன். ஆமாம், அப்படி தான் அவங்களும் நம்பினாங்க. இப்போ தொடர்ச்சியாக இந்த அத்தியாயங்கள் கடந்து வரும்போது பின்னாடி வந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுச்சு? மரத்தை வைக்கிறது யார்? அல்லாஹ். மழையை இறக்கிறது யார்? அல்லாஹ். வானம் இரவு பகலை வர வைக்கிறது யார்? அல்லாஹ். எல்லாத்துக்கும் அவங்க ஊங்கொட்டிட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணல. பண்ணியிருந்தாங்கன்னா அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுத்துருப்பான். அப்ஜெக்ஷனே பண்ணல குறைஷிகள். எதில் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க? ஹக்கமாக ஏற்பதில் அப்ஜெக்ஷன். நோ 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 ரூலிங் எங்களுக்கு. அதில் அல்லாஹ் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. இந்த பூமி எங்கள் நிர்வாகத்துக்கு கீழ்பட்டது. இவர் விளக்கம் சொல்கிறார். யார்? முஜாஹித் இப்னு ரஸீன் என்ன சொல்கிறாரு? அல்லாஹ் வானம் பூமியின் அரசன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சூரியன் சந்திரன் வருது இல்லையா அது, இரவு பகல் வருது இல்லையா அது, இந்த மரம் செடி கொடி வருது இல்லையா அது, மழை வருது இல்லையா அது, இதே தான் அவங்களும் சொன்னாங்க.
நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஆட்சி வந்து குறிக்காது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த ஆட்சி குறிக்காதுன்னு குரானில் ஒரே ஒரு வசனம் நீங்கள் காட்டுங்க, அல்லது ஹதீஸிலிருந்து ஏதோ ஒன்று காட்டுங்க. இப்போ நாம் இதை விளக்கி சொல்கிறோம்ல, இதுக்கு இவங்க என்ன சொல்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும்தான் விளக்கம் சொல்லணும், சஹாபாக்கள் விளக்கம் சொல்லணும். இவங்க விளக்கம் சொல்லலை அப்படின்னா அது வந்து ஏற்கப்படாது. புரியுதா? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ரசூலா எங்கேயாவது சஹாபாக்களை பார்த்து குரானுக்கு நான் மட்டும்தான் விளக்கம் சொல்லுவேன்னு எங்கேயாவது ஒத்த ஹதீஸ் நீ காட்டு, அல்லது நீங்கள் விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிறது நீ காட்டு. பின்னாடி அப்போ என்ன அர்த்தம்? ரசூலா விளக்கம் சொல்லணும், சஹாபாக்கள் விளக்கம் சொல்லணும். அப்போனா குரானுடைய ஒட்டுமொத்த விளக்கமும் அவ்வளோதான். அப்படி தானே? அப்படி தானே? அப்போ குரானில் இருந்து சஹாபாக்கள் விளக்கம் சொல்லணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லணும்னா அப்போ குரானை நான் ஏன் படிக்கணும்? ஏதோ ஒன்று தோணிகிட்டே இருக்கும் குரானில். நான் ஏன் போட்டு குரானை திறக்கணும்? எந்த ஆங்கிளில் இவங்க குரானை படிக்க வேணாம்னு சொல்கிறாங்க, புரியுதா? படிங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் விளக்கம் கொடுத்துடாதீங்க. இவங்க என்ன, ஒரு குரூப்பு படிக்கவே வேணாம், படித்தா வழிகட்டுருவேன், இன்னொரு குரூப்பு படித்தா வழிகட்டுருவேன்னு சொல்கிறாங்க. தப்பு 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 தப்பு. படிக்கணும், சிந்திக்கக்கூடாது. இன்னொரு குரூப்பு சிந்திக்கலாம், செயல்படுத்தக்கூடாது. அடே எங்கேருந்துப்பா வரீங்க? டிசைனாக வரீங்க. இதுக்கு பேர் என்ன? சுக்ரூஃபுல் கவுல். அல்லாஹ் கேட்குறாங்க, என்னை விட்டுட்டு வேறு யாரா இங்கே ஹாக்கிம் உங்களுக்கு இருக்கான்? இதுதான்டா முழு விளக்கத்துடன் முழு வேதத்துடைய சாராம்சம். ஒட்டுமொத்த நேரட்டிவ், குரானுடைய நேரட்டிவ் என்ன? இதுதான். மரம் எனக்கு கட்டுப்படுது, வானம் எனக்கு கட்டுப்படுது, மீன்கள் எனக்கு கட்டுப்படுது, விலங்குகள் எனக்கு கட்டுப்படுது, மனிதர்கள் எனக்கு கட்டுப்படணும். அது ஒரு மனிதன் வந்து நீ டாக்டராக மாறு, ஆட்சியாளராக மாறு, நீ வந்து இராணுவ வீரனாக மாறி, என்ன கருமத்தை வேணாலும் மாறிக்கோ, நீ எந்த பதவி இருந்தாலும் என்னுடைய அடிமை தான். நான் ஒரு விஷயத்தில் உத்தரவு போட்டிருக்க, அதற்கு மாற்றமாக செயல்படுவதற்கு உனக்கு துளியும் அனுமதி கிடையாது. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். எவர்களுக்கு நாம் வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் இவ்வேதம் உம்முடைய இறைவனிடமிருந்து சத்தியத்துடன் இறங்கி இருக்கிறது என்பதை நன்கறிவார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது உங்களுக்கு மட்டுமில்லை, பனி இஸ்ராயல்களுக்கும் தெரியும். குரானுடைய தீமென்ன ஹாக்கிமியத் தாங்கிறது பனி இஸ்ராயல்களுக்கும் தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். லார்ட்ஸ் பிரேயரில் என்ன இருக்குது பைபிளில்? எப்படி வானத்தில் உன்னுடைய உத்தரவுகள் பின்பற்றப்படுகிறதோ அதேபோல் பூமியிலும் உன்னுடைய உத்தரவுகள் பின்பற்றப்பட வேண்டும். இதுக்கு மேலே என்ன இருக்குது ஹாக்கிமியத்தை? புரியுதா? அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த வேதமுடையவர்கள் இந்த 3ஆம் அத்தியாயத்தில் 199 வசனத்தில் அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்லியிருப்போம். அவங்களில் எல்லோரும் சமம் கிடையாது, ஏற்பவர்களும் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் கேட்குறான், ஹக்கமாக அல்லாவை விட்டுட்டு இன்னொரு ஆளை தேர்வு செய்ய வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? அல்லாவுடைய அறிவில் நீங்கள் குறைபாட பார்க்குறீங்களா? அல்லாஹ் நடுநிலை தவறி விடுவான் என்று பார்க்கிறீர்களா? இல்லை அல்லாஹ் நீதி வந்து செலுத்த மாட்டான்னு நீங்கள் பயப்படுறீங்களா? ஒரு ஆள்கிட்ட விட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட நம்ம போகிறோம், ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், நல்லா ஆகலைன்னா தான் இன்னொரு டாக்டர்கிட்ட போவோம். அங்கேயே ரிசல்ட் வந்துருச்சுன்னா யாராவது மாற்றி போவோமா? போக மாட்டோம். அப்போது அல்லாஹ்வை ஹாக்கிமாக நீங்கள் தேர்வு செய்யாமல் இருப்பதன் காரணம் என்ன? அல்லாஹ்விடத்தில் அப்படி எந்த குறையை நீங்கள் கண்டீர்கள்? எவ்வளோ பெரிய பாவனை, புரியுதா இது? உம்முடைய இறைவனின் வாக்கு உண்மையானதும் நீதியானதுமாகும். பின்னாடி கண்டினியூஷன் அல்ல என்ன சொல்கிறாங்க? டேய், நான் என் வாயிலேருந்து வந்தாலே அது உண்மை, நீதி. அவனுடைய கட்டளைகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை. நான்லாம் ஆர்டர் போட்டேன்னா அது நடந்தே தீரும். மற்றவன்லாம் நடுவில் பூந்து இதில் வந்து அப்ஜெக்ஷன்லாம் பண்ணவே முடியாது. மேலும் அவன் அனைத்தையும் செவியேற்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான். எனக்கு தெரியாததே ஒன்றும் கிடையாது. புரியுதா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்ன, உம்முடைய இறைவனின் வாக்கு உண்மையானதும் நீதியானதுமா. இப்போ இந்த இடத்துல இந்த வாக்கு எந்த வாக்கை சொல்லுது அப்படின்னா, அது நான் சொன்ன அந்த மீனிங் அது தாவில ஆம், இது தாவில காசு என்ன அப்படின்னா, இந்த பக்ராவில் வந்து அல்லாஹ் வந்து
ஆதம் நபி இந்த ஷைத்தான் அந்த விஷயம் வரும்போது ஷைத்தானை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ, யாரெல்லாம் உன்னை பின்பற்றுவார்களோ அவர்களை கொண்டு நரகத்தை நிரப்புவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி அல்லாஹ் கொடுத்துருக்கான். இப்போ இங்கே மேலே ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அல்லாஹ் என்ன சொன்னான், இந்த ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு, ஜின்களும் மனிதர்களும் கொண்ட ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கூட்டணி ஏன் இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, நான் இந்த வாக்கு கொடுத்துட்டேன், என்ன உங்களை நரகத்தை கொண்டு நிரப்பணுன்ட்டேன், அதனால் இதை நடக்கவும் நான் விட்டுட்டேன். அவனுடைய கட்டளைகளை மாற்றக்கூடியவர் யாரும் இல்லை. இந்த தீர்ப்பு நீங்கள் மாற்றியெல்லாம் செஞ்சிட முடியாது. மேலும் அவன் அனைத்தையும் செவியேற்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான். அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இங்கே ஒரு தரப்பு இருக்குது, அவங்க உண்மை தெரியாத தரப்புலாம் கிடையாது, வேணும்னே பண்ணுற தரப்பு இருக்குது. அவங்களுக்கு என்னுடைய வாக்குறுதி உண்மையாகிவிட்டது, அவங்க நரகத்துக்கு போகணுங்கிறது உண்மையாகிட்டு. இப்போ நான் சொன்னேன்ல முன்னறிவிப்பு ஹயாத்தாக்குறன்ட்டு, இந்த முன்னறிவிப்பு தான் நீங்கள் ஹயாத்தாக்குறீங்க. எந்த முன்னறிவிப்பு? ஜின்களை ஃபாலோ பண்ணுற, அதாவது சைத்தான் வஹி அனுப்பக்கூடிய அவனோட சைத்தானுடைய வஹியை ஃபாலோ பண்ணிங்கன்னா நரகங்கிற முன்னறிவிப்பு நீங்கள் உண்மையாக்குறீங்க. மேலும் நபியே, உலகில் வாழும் மக்களில் பெரும்பான்மையினரின் கூற்றுக்கு நீர் கீழ்ப்படிவீராயின் அவர்கள் உம்மை அல்லாவின் வழியிலிருந்து தவறச் செய்து விடுவார்கள். அவர்களோ வெறும் யூகங்களையே பின்பற்றுகிறார்கள், மேலும் கற்பனைகளிலேயே மூழ்கி கிடக்கின்றார்கள். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், உலகில் வாழக்கூடிய பெரும்பான்மை பக்கம் நீங்கள் எப்போவுமே போகாது. எப்போவுமே மனிதனுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டீ கடை இருக்குது, 2 டீ கடை இருக்குது. ஒரு டீ கடையில் கச்சன்னு கூட்டம், இன்னொரு டீ கடையில் சும்மா டீ மாஸ்டரே சும்மா உட்காந்துட்டுருக்காரு. இப்போ எந்த கடையில் நம்ம டீ கேட்போம்? அந்த காலியாக இருக்கிற கடை போக மாட்டோம். எல்லோரும் அந்த கடையில் டீ சாப்பிட்றாங்கன்னா அப்புறம் ஏதோ அதில் ஹயர் இருக்குது அப்படின்னு நினச்சி அதில் போவோம். அதே மாதிரி ரோட்டில் போகிறோம், ஒரு இடத்துல டைவர்ஷன் இருக்குது, இப்படி பிரிஞ்சு இருக்குது, எல்லா வண்டியும் இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போர்டே போட்டிருக்குது இந்த மாற்றுப்பாதையில் செல்கன்ட்டு, ஆனால் அதை யாரும் ஃபாலோ பண்ணல, கூட்டம் இப்படி போகுது. அப்போ என்ன நினைப்பான், ஓயோ இவனுக்கு போகிறானுங்கன்னா இவனுக்கு பின்னாடியே நம்மளும் போகலாம், இது ஏதோ ஷார்ட்கட் ஆட்டிருக்கு, இது ரொம்ப சுற்றிட்டு போகிற வழியாக இருக்குது, இது ஷார்ட்கட்டாக இருக்க மட்டும். அப்போ மனிதனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒரு துணி கடை இருக்குது, கஜன்னு கூட்டம் இருக்குன்னா அந்த கடைக்கு தான் போகும். அப்போ அது அல்லாஹ் என்ன சொல்கிறான், கொள்கை விஷயத்தில் இப்படி பண்ணாதீங்க, எப்போவுமே கொள்கை விஷயத்தில் பெரும்பான்மையை ஃபாலோ பண்ணாதீங்க. பெரும்பான்மை எப்போவுமே உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஆனால் அது வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்காதீங்க. அவர்கள் உம்மை அல்லாவின் வழியிலிருந்து தவற செய்து விடுவார்கள். ஏன்னா இந்த மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பொறுத்த வரைக்கும் இது மாதிரி எளிமையை விரும்பும். அதாவது ரொம்ப ரிஸ்க்கெலாம் அழட்டிக்க மாட்டோம். போட்டு ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா அதை போட்டு அறிவு அதில் போட்டு சில பேர் தான் மண்டையை உடைப்பாங்க, டஃப்பான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ அப்படியே பட்டு போடாமல் அப்படியே சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்போது அதே மாதிரி என்ன நினைப்பாங்க, அவங்க முன்னாடி இருக்கிற ஆளை பார்ப்பாங்க, இவர் நம்மளோட பெரிய தாடி வச்சுருக்காரு, இவர் நம்மளோட பெரிய ஜுப்பா போட்டிருக்காரு, இவருக்கு நெத்தியெல்லாம் அப்படியே கருப்பாய் கிடக்குது, அப்போ சஜிதாலேயே கடந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஆள் ஒரு சபையில் போய் உட்கார்றாரு அப்படின்னா அது ஹக்கு இல்லாமலாம் இருக்கும். இப்படி ஒரு தோற்றம் வரும். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி பின்னாடி இப்படி குருட்டுத்தனமாக ஃபாலோ பண்ணாதீங்க. இது ஆடு மாடு தான் ஃபாலோ. இது மற்ற விஷயத்துக்கு ஓகே, துனியாவுடைய விஷயத்துக்கு ஓகே, துணி கடைக்கு ஓகே, டீ கடைக்கு ஓகே, ஹோட்டலுக்கு ஓகே, என்ன டேக் டைவர்ஷனுக்கு ஓகே. இதுக்கெல்லாம் நீங்கள் மக்களை ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாமல் போங்க, அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எப்போவுமே ஒரு கொள்கையை நீங்கள் ஆய்வு பண்ணணும், சத்தியத்தை நீங்கள் ஆய்வு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு க்ரைட்டேரியா இது வைக்கக்கூடாது. அதே நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு உமர்லியான் காலத்தில் பெரும்பான்மை எதில் இருந்தாங்க? ஹக்கில் இருந்தாங்க. புரியுதா? பெரும்பான்மை ஹக்கில் இருந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பெரும்பான்மை ஹக்கில் இருந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் பெரும்பான்மை ஹக்கில் இருந்தாங்க. அப்போ பெரும்பான்மை வழிகேடுன்னு 19 சொல்ல முடியாது. இது நான் என்ன சொல்கிறேன்னா, பெரும்பான்மை ரைட்டுங்கிறதும் தப்பு, பெரும்பான்மை ராங்குங்கிறதும் தப்பு. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் இது காமனாக சொல்கிறான். விதிவிலக்காக சில சமயம் சத்தியம் பெரும்பான்மையாகவும் ஆயிரும். அதுக்காக இப்போ ஈசா நபி வந்தால் உலகமே இஸ்லாத்தை ஏற்றுக்குவோம். அப்போ கொண்டு இந்த ஆயத்தை, நபியை உலகில் வாழும் மக்களில் பெரும்பான்மையினரை நீ
பின்பற்றுவீரானால் அவர்கள் உண்மை அல்லாவின் வழியிலிருந்து வழி தவற செய்திருவார்கள். யார்கிட்ட? ஈசா நபிகிட்ட போய் இந்த ஆயத்தை குரானை கொண்டு வந்துட்டு என்கிட்டயே நீ விளக்கம் சொல்லிருக்கியா? அப்பா அது மாறிட்டே இருக்கும். ஆனால் ஹக்கு பாத்தில் எப்படி முடிவு பண்ணணுன்னா, நான் சொன்னல அக்கல் நக்கல், சொல் புத்தி சுயபுத்தி. சுயபுத்தி இருக்கணும், அல்லது சரியான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட ஒரு சொல் புத்தி இருக்கணும். உண்மையாளர்கள் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு சொல், இது வஹி மூலமாக வரக்கூடியது. அல்லாஹ் முதல் அறிவிப்பாளர், ரெண்டாவது அறிவிப்பாளர் ஜிப்ரீலு, மூணாவது அறிவிப்பாளர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கப்புறம் ஒரு 4 அறிவிப்பாளர் தாண்டி புகாரி இமாம் வந்து நின்றுச்சு. இது நக்கல், இது அறிவிப்பாளர் தொடர். அதே தான் குரான், 3 அறிவிப்பாளர் தான். அல்லாஹ், ஜிப்ரீலு, ரசூல்லா, 3 அறிவிப்பாளர். அவ்வளோதான் ப்ரொடெக்ஷன். இதை ஃபாலோ பண்ணு, பிரச்சனை கிடையாது. அல்லது உன் அறிவுக்கு உட்பட்டு எதெல்லாம் நீ ஆய்வு செஞ்சு பார்த்தியோ, நெருப்பு சுடும், இதை ஃபாலோ பண்ணு. கை வச்ச சுட்டுருச்சு, நீ உன் பையனுக்கு சொல்லிக் கொடு, அப்பா நான் கை வச்சு பார்த்து சுட்டுட்டேன், நீ கை விட்டு பார்க்காத. அதே இப்போ சுய புத்தியில் என்ன, அப்போ முன்னாடி வந்து மழை பெய்யுது, ஃபுல்லாக தண்ணி இருக்குது, ஒருத்தர் நேராக போய் ஒரு வீல் காணோம், இப்போ ஃப்ரண்ட் வீலு உள்ளே இறங்கிருச்சு, பேக் வீலில் இப்படி தூக்கிட்டு அப்படி நிற்கிறாரு. இப்போ சுய புத்தி என்ன சொல்லும்? இந்த இடத்துல குழி இருக்குது, இவர் போகும்போது குழி இருக்கும், நான் போகிறதுக்குள்ளே மூடிடும் அப்படின்னா விட்டு பார்ப்போம். இல்லை, ஃபாலோ பண்ணு. அப்போ அறிவின் சோர்ஸு 2, சுய புத்தி சொல் புத்தி. நீ அதன்படி தான் எந்த விஷயம் தீர்மானம் பண்ணணும். அதுவும் கொள்கை விஷயத்தில் இப்படி தான் நீ தீர்மானம் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ வந்து கூட்டம் ஜாஸ்தியாக எதில் இருக்குது அதை வந்து நீ வந்து பார்க்கக்கூடாது. நிச்சயமாக இறைவன் தன் வழியிலிருந்து தவறி இருப்பவர் யார், இன்னும் நேர்வழியில் செல்பவர்கள் யார் என்பதை நன்கு அறிபவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டிலாம் பார்க்காதீங்க, நேர்வழியில் யார் போகிறீங்க, வழிகேட்டில் யார் போகிறீங்கிறது அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். அப்போ அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியுமா? இல்லை, நமக்கும் தெரியும். ஆதாரங்கள் அடிப்படையில், அதான் சொன்னல, இந்த அறிவோடைய 2 சோர்ஸை நாம் பயன்படுத்தும் பட்சத்தில் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நாமும் என்ன பண்ணலாம்? நேர்வழியை அடையலாம். புரியுதா? அது பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மீது நம்பிக்கை உடையோராக இருந்தால் அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணிகளின் மாமிசத்தை புசியுங்கள். இப்போ இந்த இடத்துலேருந்து அல்லாஹ் இந்த 118வது வசனத்திலிருந்து 140 வரைக்கும் ஒரு 22 வசனங்கள் அவர்களுடைய அந்த என்ன சொல்கிறது, மூட நம்பிக்கைகள் இருந்தது இல்லையா, அதை வந்து அட்ரஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமா அல்லாஹ் வந்து கொண்டு வரான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மீது நம்பிக்கை உடையராக இருந்தால் அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணிகளின் மாமிசத்தை புசியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறார். இப்போ இந்த மூட பழக்கங்கள் பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் எப்பயுமே இதுக்கு வந்து ஒரு மவுஸ் இருக்கும். எப்போவுமே வந்து பாமர மக்கள் மத்தியில் இது மாதிரியான இந்த கட்டுப்பாடுகள் இருக்குல்ல, இதுக்கு வந்து ரொம்ப ரெக்கக்னைசேஷன் இருக்கும். கேட்டால் ஏதோ ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்கிற மாதிரி அவர் காமிச்சுக்குவாங்க. என்னது, விளக்கு போட்டால் உப்பு தரக்கூடாது, என்ன விளக்கு வச்சதுக்கப்புறம் நகம் வெட்டக்கூடாது, தாப்பால் ஆட்டினா கடங்காரன் வருவான், காக்கா கத்துச்சுன்னா சொந்தக்காரங்க வருவாங்க. இது மாதிரியான மூட பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்குது பாருங்க. இந்த மென்டாலிட்டி வந்து தப்புன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதாவது உனக்கு அறிவுடைய சோர்ஸ் அப்படின்னா 2 தான். நீ இப்ராஹிம் நபியுடைய ஃபாலோவர் அப்படின்னா இப்ராஹிம் நபி சொன்னதா நீ எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இப்படி செய்கிறங்கிறது நீ காட்டு. அறிவிப்பாளர் சோர்ஸ் இருக்கணும். சோர்ஸ் இல்லை அப்படின்னா நீ ஃப்ராடுன்னு அர்த்தம். இந்த இடத்துல சாப்பிட்ற விஷயங்கள் அல்லாஹ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் அப்படின்னு கிடையாது. இது ஒரு சப்ப விஷயந்தான். அல்லாஹ்வுடைய ஷரியத்தில் இந்த திங்கிற மேட்ரு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அதில் கூட விட்டு தர மாட்டேங்கிறான். ஏன் அப்படின்னா, ஹாக்கிம் நான் தான், ஆர்டர்ஸ் என்னுடையதாக இருக்கணும். நீ வந்து இந்த மாதிரி சின்ன விஷயம் பெரிய விஷயம்லாம் நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய ஆர்டர் ஃபாலோ பண்ணுறியா இல்லையான்னு பார்ப்பேன். அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணியை நீங்கள் புசிக்காமல் இருக்க என்ன காரணம்? இவங்கக்கிட்ட ஒரு வழக்கம் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த லாத் உஸ்ஸாவுக்காக அறுக்கப்பட்டதை இவங்க சாப்பிடுவாங்க, அல்லாவுக்காக அறுக்கப்பட்டுச்சுன்னா இவங்க சாப்பிட மாட்டாங்க, மற்றவங்களுக்கு மட்டும் தூக்கி கொடுத்துருவாங்க. இது அவங்கக்கிட்ட ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அப்படியே உல்ட்டாவை சொல்கிறான். ஏன்டா என் பேர் சொன்னால் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, இப்படி ஒரு கிறுக்குத்தனமான ஒரு இதை கொண்டு வந்திருக்கீங்க. கேட்டால் இப்ராஹிம் நபி கற்றுக் கொடுத்தாருங்கிறீங்க.
சரி, இப்ராஹிம் நபி வரைக்கும் அறிவிப்பாளர் தொடர் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கீங்களா? சோர்ஸ் இருக்கா? இல்லை இப்ராஹிம் நபி நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? எதை வச்சுட்டு நீங்களாக இதை பட்டுக்கிட்டீங்க? அப்போது அல்லாஹ் சொல்கிறான், கட்டாய சூழ்நிலைகளை தவிர மற்ற சமயங்களில் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளவை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி இருக்கின்றான். இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இறங்கின சூறா நஹல் 16வது அத்தியாயம். அந்த சூறாவில் சில ஹராமான விஷயங்கள் அல்லாஹ் அதில் பட்டியல் போடுறான். இப்படி என்ன வந்துச்சு? அல்லாஹ்வுடைய பேர் சொன்னால் சாப்பிட மாட்டேங்கிற அந்த ஒரு வீம்பு எங்கே இருந்துச்சு? இப்போ இன்றைக்கி நவீன காலத்துலேயும் பார்த்திங்கன்னா சில பேர் பைத்தியமாக இப்படி இருக்கிறாங்க. ஹலாலுன்னு போர்டு போட்டோம், இன்னொருத்தர் ஹலாலுன்னு போடுறோம். எனக்கு எதுக்கு ஹலால் கொடுக்குற? ஆனால் பெரும்பான்மையினரின் நிலை என்னவெனில், அறிவில்லாமல் தம் மன இச்சைகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு மக்களை வழி தவற செய்கின்றார்கள். நிச்சயமாக இறைவன் வரம்பு மீறி நடப்போரை நன்கறிவான். அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பெரும்பான்மையானுடைய நிலை எப்படின்னா, அறிவே இல்லாமல், அதாவது இந்த சொல்லறிவு சுய அறிவு இந்த ரெண்டுமே இல்லாமல் மன இச்சைகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு மக்களை வழி தவற செய்கிறார்கள். வெறும் மனோ இச்சையை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனோ இச்சை தான் இருக்குது. நிச்சயமாக இறைவன் வரம்பு மீறி நடப்போரை நன்கறிவான். அப்போது இந்த சின்ன ஷிர்க்கு கூட அல்லாஹ்வுக்கு இடம் தந்துடக்கூடாது. இந்த விஷயத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பாடு விவகாரங்கள் கூட இருந்தாலும் கடுகளவு கூட, ஏன்னா இந்த இடத்துல என்னுடைய உத்தரவுகளை போல் புனிதமானது என்று ஒரு மனிதரின் உத்தரவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த உத்தரவுகள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது இந்த சின்ன இணை வைப்பே அல்லாஹ்விடத்தில் இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும்போது, ஒட்டுமொத்த சமூக பொருளாதார சமூக அரசியல் விவகாரங்கள் தூக்கி அந்த துறையவே கொடுத்துட்டா அல்லாஹ் எவ்வளவு கோவப்படுவான். அப்போ இது சின்ன விஷயத்துக்கே இந்த பிடி எப்படின்னா, அப்போ பெரிய விஷயத்துக்கு அல்லாஹ்வுடைய பிடி எப்படி இருக்கும்? வெளிப்படையான மறைவான பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். எவர்கள் பாவத்தை சம்பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் சம்பாதித்தவற்றின் கூலி அதிவிரைவில் வழங்கப்படும். அப்போ எல்லா பாவங்களுக்கும் அது வெளிப்படையான ஒரு தீமை உங்களுக்கு தெரியும். சில பாவங்களில் உள்ளரங்கமான தீமைகள் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான், வெளிப்படையான பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், மறைவான பாவத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். எவர்கள் பாவத்தை சம்பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்தவற்றின் கூலி அதிவிரைவில் வழங்கப்படும். அப்போது அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், இப்போ புது ஷரியத்தை நான் இறக்கிட்டேன், சஹாபாக்களுக்கு புது ஷரியத்தை நான் இறக்கிட்டேன். இப்போ உங்கள் மேலே கடமை என்னென்னா, இது எல்லாம் நீங்கள் அந்த மித்ஸ் இருக்கு இல்லையா, அதை உடச்சி காட்டுங்க. அந்த அது 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 பார்த்திங்கன்னா எல்லாமே செயல் வடிவத்தில் காட்ட சொன்னாங்க. அதுதான் அந்த வளர்ப்பு மகனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அவனை உண்மையான மகன் சொல்லக்கூடாது. அது அந்த மித்தை உடைக்கிறதுக்கு தான் ரசூலா என்ன பண்ணாங்க, வளர்ப்பு மகனுடைய மனைவியை அவங்க தலாக் விட்டதுக்கப்புறம் அந்த மனைவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. இத்தனைக்கு அந்த விஷயத்தில் ரசூலாவுக்கு உடன்பாடே கிடையாது. இதை செஞ்சால் கெட்ட பேர் வரும்னு ரசூலா பயந்துக்கிட்டே இருந்தாங்க. அரபுகள் மத்தியில் மிகப்பெரிய கெட்ட பேர் வரும்ன்ட்டு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஒரு மித்து கூட மிஞ்சி இருக்கக்கூடாது, உடச்சிரு. அதே மாதிரி தான் இது, இந்த சாப்பாடு விஷயத்துலேயும் ஒரு மித்து கூட இருக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி நாம் முஸ்லீம்கள் மத்தியில் கூட பாருங்கள், ஆட்டில் இது சாப்பிடக்கூடாது, குடல் சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் அந்த விதைப்பகுதி சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, நிறைய மித்து இருக்குது. ஆனால் எது ஹராமோ அது கூட சில இடங்களில் ஓடிட்டுருக்கு. எல்லா ஆட்டுக்கறி கடையிலையும் ரத்தம் விற்கப்படுது. தெளிவாக ஹராமாக்கின விஷயத்தை ஹலாலாகி வச்சுட்டானுங்க, அதை விற்கிறாங்க. ஹராமான ஒரு பொருள் விற்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது, அதை ஆக்கி வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எது இல்லாமல் இருக்கோ அது எல்லாமே உடைக்கப்படணும். சில பேர் ஒரு காலத்தில் அறியாமையில் தாயத்து கட்டி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தவறு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது சொன்னதுக்கப்புறம் நம்ம ஆமாம் ஒத்துக்கிட்டோம்மா, ஆனால் கையில் இருக்கிற கை கட் பண்ணுறது விட மாட்டோம். ஒத்துக்கிட்டானா என்ன அர்த்தம், நம்மளை சமாளித்து வெளியே அனுப்புகிறான்னு அர்த்தம். சரிப்பா நீ நம்புறேன்னா கட் பண்ணு அப்படின்னா, நான் வீட்டுக்கு போய் கட் பண்ணுறேனே, ஏன் போய் அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்பட்டு என்கிட்டயே கத்தி இருக்கு, நானே கட் பண்ணி விட்றேன்னு.
இல்லை ஜி அது இருந்துட்டு போச்சு. பயப்படுவான், இது கட் பண்ணால் தீங்கு வந்துடும், அந்த தர்காவில் இருக்கக்கூடிய அவுளியா வந்து ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருவார். அப்போது இந்த மித்து, அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் இதை உடைங்க. பகிரங்கமானதும் இருக்கக்கூடாது, உள்ளரங்கமானதும் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். மேலும் அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்படாத பிராணியின் மாமிசத்தை நீங்கள் புசிக்காதீர்கள், நிச்சயமாக இவ்வாறு செய்வது பாவமாகும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி தான் நீங்கள் எந்த பிராணியும் அறுக்கணும். அது காரணம் என்ன? ஃபஸ்ட்டு விஷயம், இந்த உலகத்தில் வெறும் அறுக்கிறதுக்கு மட்டும் நம்ம அல்லாஹ்வுடைய பேர் சொல்லக்கூடாது, எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லணும். புரியுதா? இப்போ வந்து ஒரு டீ சாப்பிட்றோம், பிஸ்மில்லா சொல்லணுமா இல்லையா? ஏன்? அல்லாஹ்வுடைய பால், அல்லாஹ்வுடைய தண்ணி, அல்லாஹ்வுடைய டீ தூள் இதெல்லாம் கலந்து தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். அப்போ அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அவனுடைய பெயரை கொண்டு தான் நம்ம பயன்படுத்தணும். நீங்கள் எந்த பொருள் இங்கே பயன்படுத்தினாலும் பிஸ்மில்லா சொல்லி தான் செய்யணும். நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வரீங்க, நீங்கள் ஒரு வீடு புதுசாக கட்டுனீங்க, நீங்கள் புதுசாக ஒரு தொழில் செய்கிறீங்க, புதுசாக ஒரு பொருள் வாங்குறீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் பிஸ்மில்லா கம்பல்சரி சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பொருள் அது, நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஒரு மரத்துலேருந்து பழம் பறித்து சாப்பிட்டா கூட பிஸ்மில்லா சொல்லி தான் சாப்பிடணும். ஏன்? அந்த மரம் அல்லாஹ்வுடையது, அந்த பழம் அல்லாஹ்வுடையது. அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்படாத பிராணியின் மாமிசத்தை நீங்கள் புசிக்காதீர்கள், நிச்சயமாக இவ்வாறு செய்வது பாவமாகும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிற இன்னொரு மீனிங் என்ன, உயிருங்கிறது எல்லாமே ஒன்று தான். இந்த ஜீவகாருண்யம் பேசுகிறாங்கல்ல, அவங்க சொல்கிற விஷயம் கரெக்டு தான், அதுவும் ஒரு உயிர் தான், அதுக்கும் மதிப்பு இருக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, நீங்கள் வில் அம்பு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் உயிர் பிராணிகள் மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஆட்டையோ ஒரு இதையோ வந்து நிப்பாட்டி அதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணக்கூடாது. வேட்டையாடும்போது வேணால் நீங்கள் வேட்டையாடலாம், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு சாக்கு பையே அல்லது ஏதோ ஒரு இதில் வச்சு டம்மி உயிரற்ற பொருட்கள் எதுவையாவது வச்சு தான் நீங்கள் ப்ராக்டிஸ். இப்போது இதை வச்சு நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயர் சொல்லப்பட்டதுன்னு சொல்லலை, என் பேர் சொல்லாததை சாப்பிடாதீங்கன்ட்டான். அப்போது அல்லாஹ்வுடைய, அதாவது கைருல்லாவுடைய பெயர் சொல்லி அறுக்கிறது குற்றம், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுத்தாலும் குற்றம். அப்போ அல்லாஹ்வுடைய பெயர் கம்பல்சரி, அதாவது அல்லாஹ் படைத்த உயிர், அதை வந்து எடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்குறோம் அப்படிங்கிற அந்த மறைவான மீனிங் அதில் இருக்குது. அதே மாதிரி ஒரு முஸ்லீம் வந்து மறந்து அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுத்துட்டார், இப்போ சாப்பிட்லாமான்னு கேட்டால் சாப்பிட்லாம். ஏன்? அவர் அந்த முஸ்லீமு, அவருடைய அக்கீதா என்ன, அல்லாஹ் தான் என்னுடைய எஜமானன்கிற அக்கீதாவில் தான் அவர் இருக்கிறார். சொல்லறதுக்கு வரும்போது மறந்துட்டார், அப்போது அது பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அவர் குர்பானி கூட பேசிகிட்டே அறுத்துருவாங்க. ஏப்பா அந்த கசாயை வர சொல்லிட்டீங்களா அப்படின்னு அறுத்துருவான். அவனுக்கு தெரியாது, ஏதோ ஒரு மைண்ட் செட்டில், இப்போ பதட்டத்தில் ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டாக இருக்கும்போதெல்லாம் நிறைய பேருக்கு பதட்டம் இருக்கும், அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக ஷைத்தான்கள் தம் நண்பர்களின் உள்ளங்களில் ஐயப்பாடுகளையும் ஆட்சேபனைகளையும் விதைக்கிறார்கள், அவர்கள் உங்களோடு தர்க்கம் புரிய வேண்டும் என்பதற்காக. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களாயின் நிச்சயமாக நீங்களும் இணை வைப்பாளர்கள் தான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஷைத்தான்கள் தம் நண்பர்களின் உள்ளங்களில் ஐயப்பாடுகளையும் ஆட்சேபனைகளையும் விதைக்கிறார்கள். இப்போ அந்த அல்லாஹ்வுடைய ஷரியத் விஷயத்தை சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, யூதர்கள்ட்ட போய் மக்காவாசிகள் கனெக்ஷன் வச்சுருந்தாங்க இல்லையா, அப்போ அவங்ககிட்ட போய் கேட்கும்போது நபி என்ன செய்கிறாரு அப்படின்னா, என்னங்க ஹலால், நாங்கள் புனிதம்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் புனிதம் இல்லைன்ட்டார், நாங்கள் புனிதம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் புனிதங்கிறாரு, எல்லாம் ஏறுக்கு மாறாக பண்ணுறாருன்னு கேட்டால் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுங்கிறாரு. ஆனால் நாங்கள் காலங்காலமாக இப்ராஹிம் நபியுடைய தீனில் தான் இருக்கோம். ஆனால் பார்த்தா இப்ராஹிம் நபியோடைய வழிமுறைக்கு மாற்றமாக சொல்கிறாரு, இப்ராஹிமுடைய வழிமுறைன்னு சொல்லிட்டு இவனுங்க நினச்சிக்கிறது. அப்போ அந்த மாதிரி சொல்லி அவங்க மனசில் வஸ்வாசம், அது அப்போ அவங்க ஒரு வஸ்வாசோடு வர்றாங்க. அப்போ அவங்க யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா வஸ்வாசம் போட்டு விட்றாங்க. அப்போ தானாக செத்தது ஹராம் இஸ்லாத்தில். அப்போ அது வந்து அவங்க வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, ஏங்க தானாக செத்துச்சு அப்போனா அதோட உயிர் பறித்தது யார், யார் பறித்தா, அல்லாஹ் பறித்தான். நீயா கத்தியில் அறுத்த, இப்போ உயிர் பறித்தது யார், மனுஷன். அப்போ அல்லாஹ் பறித்த உயிரை சாப்பிடக்கூடாது, மனுஷன் பறித்த உயிர்லேருந்து சாப்பிட்லாமா? ஆர்குமெண்ட் எப்படி இருக்குது, சுக்ரஃபுல் கவுல் சூப்பராக இல்லை, அலங்கார வார்த்தை எப்படி இருக்கு. அல்லாஹ் உயிரை எடுத்தான் அவன், அல்லாஹ் உயிரை கொடுத்தவன் அவன் தான், எடுக்கிறவன் அவன் தான், அவனுக்கு அதிகாரமும் இருக்குது,
அவன் உயிர் எடுத்தான், இந்த பிராணியை போய் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. நீ இவன் கையால் அறுத்தான், நல்லா இருந்த ஒரு உயிரை இவனா வலுக்கட்டாயமாக அறுத்து கொலை பண்ணான், இது ஹலாலுங்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள், இந்த மாதிரி ஷைத்தான்கள் தம் நண்பர்களின் உள்ளங்களில் ஐயப்பாடுகளையும் ஆட்சேபனைகளையும் விதைக்கிறார். இந்த வஸ்வாசு இப்படி தான் ஹக்குக்கு எதிராக எப்போவுமே டிசைனாக வஸ்வாசு வைப்பாங்க. அந்த வஸ்வாசு பார்த்திங்கன்னா லாஜிக்கலாக தெரியும் யாருக்கு, மறுமை நம்பாதவர்கள். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அவர்கள் உங்களோடு தர்க்கம் புரிய வேண்டும் என்பதற்காக வர்றாங்க. எப்படியாவது உங்கள் கான்செப்ட்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துடணும், எப்படியாவது இந்த ஹாக்கிமியத்திலேருந்து அவங்கள ஒதுக்கி வச்சிடணும். ஏதோ ஒரு விஷயத்துலையாவது சருக மாட்டாங்களா, கொஞ்சமாவது நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களாயின், அப்படி நீங்கள் அவங்களுக்கு கட்டுப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் இணை வைப்பவர்கள் தான். நீங்கள் முஸ்லீம்னு சொல்லிக்குங்க, அதை நான் பார்க்க மாட்டேன், உங்கள் செயலில் தான் நான் பார்ப்பேன். அதாவது நம்ம முஸ்லீம்னு சொல்லிட்டு நாமளே சொல்லிட்டால் மட்டும் பத்தாது, நம்ம செயல்களாலும் நாம் முஸ்லீமாக இருக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் விளங்கி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. ஆகிர் தாவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.